அடுத்தபடியாக இந்த இறந்த பிறகு முக்கியமான ஒரு விஷயம், அது நம்முடைய ஈமானையும் அகீதாவையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது பற்றிய ஒரு முழு விவரத்தை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா, இறந்தவர்கள் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட்டு நல்லடியார்கள், மகான்கள், பெரியார்கள் அப்படின்னு கருதப்பட்டிருப்பார்களே, ஆனால் அவங்க பேரால, இறந்தவர்கள் பேரால சில தவறுகள் செய்யப்படுகின்றன. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க பேர்ல ஒரு தர்கா கட்டுவது. இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அதை ஒரு பள்ளிவாசல் மாதிரி என்ன செய்யறது, பெரிய அளவுல 4 பக்கமும் சுவர் எழுப்பி மேல முகடு வைத்து ஒரு வீடு மாதிரி ஏறக்குறைய என்ன செய்யறாங்க, ஒரு உயிரோட வாழ்கிற மனிதனுக்கு எப்படி வீடுகள் தேவை இருக்குதோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஏரியாவுல ஒரு மஸ்ஜித் வழிபாட்டு தலத்தை என்ன செய்யறாங்க, எழுப்பி கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். இது ஏன் இப்படி செய்யறாங்க என்றால், இது நியாயப்படுத்தக்கூடிய மாதிரியான சில மார்க்க அறிஞர்களும் கூட மக்களுக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்கிறதுனால இந்த பழக்கம் வேரூன்றி வேற இருக்கிறது. இது பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, அதாவது இறந்தவர்கள் பெயர்ல செய்யற காரியங்கள்ல அந்த கபருக்கு மேல ஒரு கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது, கபரையே ஒசத்தி சிமெண்ட்ல கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல பில்டிங் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டு தனித்தனி விஷயங்கள். ஒரு இறந்தாருன்னா அந்த கபருக்கு மேல பூசி ஒசத்தி கட்டுறதுங்கிறது வேற, கபரை சுத்தி ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது வேற. ரெண்டுமே மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்பதையும், அது அனுமதி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எதன் அடிப்படையில் அது செய்யறாங்க என்பதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது நம்ம எதிர்கால தலைமுறைகள் அந்த தவறில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயமாக கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், உம்மு ஹபீபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் ரெண்டு பேரும் அபிசீனியாவுல போய் ஒரு ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க, இன்னொரு மதத்தினுடைய ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க. அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்ணிக்கிறாங்க. உம்மு ஹபீபாவும் உம்மு சலமா ரெண்டு பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நாங்கள் அபிசீனியாவுல ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்த்தோம், அதுல நல்ல உருவங்கள் எல்லாம் அழகான முறையில வரையப்பட்டிருந்தன, பார்க்கவே ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான முறையில அந்த ஆலயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மனைவிமார்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன உலாயிக இதா கான ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு, அவங்கள ஒரு நல்ல மனிதர், அவங்க யார் தெரியுமா, இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கிறாங்களே அவங்க யார் என்று கேட்டால், இதா கான ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு, சாலிஹான ஒரு மனிதர், நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால், மாத்தவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை, ஒரு தர்காவை என்ன செய்யறாங்க, எழுப்பி விடுகிறார்கள். சவ்வரு ஃபீஹி தில்க சுவர, அந்த உருவங்களையும் செவத்துல என்ன செய்யறாங்க, வரைஞ்சிறாங்க. ரெண்டு தப்பு செய்யறாங்க. ஒன்னு அந்த கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை எழுப்புறாங்க, இரண்டாவது அந்த செவத்துல எல்லாம் அவங்களுடைய உருவங்களை வரைந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, நியாய தீர்ப்பு நாளையில மறுமையில அல்லாஹ்விடத்தில் இவங்க தான் மகா கெட்ட மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இறந்த ஒரு ஆளுக்காக வேண்டி, ஒரு நல்லவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்காக ஒரு தர்காவை எழுப்புவது, அவர் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கெட்ட ஜனங்கள் என்று அல்லாஹ்வுடைய படைப்புலையே மறுமையில பார்த்தா இதை செஞ்சவங்க தான் பெரிய தப்பு செஞ்சவங்களாக நிற்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல இது எங்க இருக்குது, புகாரியில 427வது ஹதீஸ், 434, 1341, 3850, 3873 இந்த ஹதீசுகள் எல்லாம் இருக்கிறது. நல்லடியார்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு தர்கா எழுப்புவது அந்த சமுதாயத்தினுடைய அபிசீனிய மக்களுடைய வழக்கமா இருக்கிறது. அவங்க அல்லாஹ்விடத்துல ரொம்ப கோபத்துக்குரியவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இந்த மரணிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்குது பாருங்க, அந்த நேரத்தில் மூர்ச்சி ஆகுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சி ஆகுறாங்க, எந்திரிக்கிறாங்க, ஒரு நிலையில் இல்லை அவங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. நம்ம மௌத்தா போக போறோம், நமக்கு இந்த மக்கள் தர்கா கட்டிடக்கூடாது, நம்ம இறந்த உடனே நம்ம இடத்துல ஒரு தர்கா கட்டிட்டாங்கன்னா சிக்கலா போயிடும் அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதுக்கு 5 நாள் இருக்கும் பொழுது சொன்னாங்க, லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித யுஹذிரு மா ஸனவு, யஹூதிகள் மீதும் நஸாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க
எதனால சாபம் ஏற்படுது என்று கேட்டால், இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித், தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்கள்ல மஸ்ஜிதுகளை, தர்காக்களை, வழிபாட்டு தலங்களை எழுப்பிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யுஹதியு மாசனவு, அவங்களுடைய அந்த செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி ஆயிஷா நாயகியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் இணைந்து அறிவிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தான் அந்த கடைசி நேரத்தில் கூட இருந்தவங்க. அதனால ஆயிஷா நாயகியும் இப்னு அப்பாஸும் சேர்ந்தார் போல இதை அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி 5 நாள் இருக்கும்போது சொன்னாங்க. அதாவது நபிமார் சாதாரண ஆட்களுடைய கபரை அவங்க செய்யலைங்க, நல்லடியார்கள்ங்கிற ஆளுக்கு கூட இல்ல, நபிமார்கள் அதை விட மேலானவங்க. நபிமார்கள் இறை தூதர்களுடைய கபர்கள்ல தர்கா கட்டியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள். இந்த செய்தி புகாரியில 436, 3454, 4444, 5816 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அது நல்லடியாருக்கு எழுப்பின விஷயம், இது நபிமார்களுக்கு எழுப்பின விஷயம். அவங்க மனிதர்களே மகா கெட்டவர்கள்ங்கிறாங்க, இதுல அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட இதோட சேர்த்து இன்னொரு ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க ஆயிஷா நாயகி. இந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டு கூடுதலா ஒரு வாசகத்தை சொல்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால், இப்படி மரணிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்கும் பொழுது யாரு நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் தர்காக்களாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்தா, லவ்லா ஸாலிக லஅப்ரஸு கப்ரஹு, இப்படி ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்காவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை மொசத்தி இருப்பார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த எச்சரிக்கையினாலதான் ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டாங்க, இல்லைன்னா அதுவே ஒரு தர்காவா ஆயிருக்கும். கைர அன்னி அக்ஷா யுத்தகத மஸ்ஜிதன், அது மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று என்ன செய்யறேன், நான் அஞ்சுகிறேன் என்றும் ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை செஞ்சதுக்கு காரணத்தை கூட இருந்து பார்த்த மனைவி சொல்றாங்க. ஏன் இந்த எச்சரிக்கை பண்ணாங்கன்னு சொன்னா, கடைசியில் இதை சொல்லாம போயிருந்தாங்கன்னு சொன்னா என்ன ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை போட்டாங்க. இந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பு என்ன, இவங்க எல்லாம் பெரியார் மகான் மேல அன்பு வச்சுட்டு கட்டுறாங்களா, அதையெல்லாம் தாண்டின அன்பு இருந்தது. அந்த அன்பு என்ன செஞ்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு தர்கா கட்ட தூண்டி இருக்கும். அது செய்யாம போனது காரணம் இந்த கடும் வார்த்தை சாபம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று சொன்னதுதான் காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செயலுக்கு காரணத்தை, நோக்கத்தை ஆயிஷா நாயகி விளக்குறாங்க. இது புகாரியில 1330, 1390, 4441 ஆகிய ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ல அய்யமூத பி 5, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க 5 நாள் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்ல நான் என் காதார கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன், அலா எச்சரிக்கை, எச்சரிக்கைங்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க. ஓ இன்ன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் கானு எத்தகிதுன குபூர அம்பியாயிஹிம் வ சாலிஹிம் மசாஜித, தங்கள் நபிமார்களுடைய நல்லோர்களுடைய கபர்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக, பள்ளிவாசல்களாக, தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள். அலா உங்களை எச்சரிக்கிறேன், ஃபலா தத்தகிதுல் குபூர் மசாஜித, கபர்களை வழிபாட்டு தலங்களாக, சமாதிகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன் ஸாலிக, இதை விட்டு நான் உங்களை கடுமையாக தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொன்னார்கள். செய்தி சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 827வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 4 முக்கியமான ஹதீஸ்களை உங்களுக்கு முன் வச்சிருக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது, நபிமார்களுடைய கபர்களாக இருந்தால் கூட அதுல ஒரு பில்டிங்கை எழுப்புவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லடியார்களாக இருந்தால் கூட அவங்களுக்காக இறந்த பிறகு அவங்களை அடக்கம் செய்து அவங்களுக்காக ஒரு பில்டிங் எழுப்புவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுதும் கூட அந்த மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, யாரா இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் பேர்ல தர்கா, நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லவர் இவங்க கெட்டவர்களை எல்லாம் கூட நல்லவர் நினைத்துக் கொண்டெல்லாம் கூட தர்காக்களை ஏற்பி இருக்கிறார். நபிமார்கள் மாதிரியான நல்லவர்களுக்கு எழுப்பின மாதிரியும் தெரியல. பார்த்தோம்னு சொன்னா பீடி மஸ்தானுக்கு தர்காங்கிறாங்க. பீடி மஸ்தான நல்லவரா, பீடி குடிக்கிறதெல்லாம் மார்க்கத்துக்கு நல்ல ஒரு காரியமா? பீடி மஸ்தான் தான் போதையில் இருக்குன்னு அர்த்தம். பீடி மஸ்தான் அவுலியா தர்காங்கிறாங்க, சடப்பக்கீர் அவுலியா தர்காங்கிறாங்க, துர்த்தியப்பா தர்காங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்லவர்கள் என்பதற்கான ஒரு பேர்லயே தெரியுது. யாருக்கு வேண்டாலும் இவங்க என்ன செய்யறாங்க,
அது மாதிரி எல்லாம் தர்கா கட்டுற காட்சியை பார்க்கிறோம். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீசுகளை எல்லாம் எடுத்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்த போனால் இந்த தர்காவாதிகள்கிட்ட இருந்து வருமானத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸை மறுக்க இயலாது. ஏன்னா புகாரியில முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பாளரையும் யாரும் குறை சொல்ல முடியாது. வலுவான உறுதியான அறிவிப்பாளர்கள் வழியாக ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுனால இந்த கிதாபுகள் அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால இதை மறுக்க இயலாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இதுக்கு அர்த்தம் என்ன, அர்த்தத்தை மாத்துவா இருக்குது, ஹதீஸ் இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த இறந்துட்டாங்கல்ல ஒரு ஆளு, அந்த இடத்துல பள்ளிவாசல் தான் கட்டக்கூடாது. அதாவது மஸ்ஜித் தான வார்த்தை வருது, வியாக்கியானம் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு மேல அந்த கட்டடத்தை கட்டி அதையும் 5 வேளை தொழுவதற்குரிய பள்ளிவாசலாக நம்ம ஆக்கிடக்கூடாது. நம்ம என்ன தர்காவில் பாங்கு சொல்றோமா, தர்காவில் 5 வேளை தொழுகை நடத்துறோமா, தர்காவில் வந்து பள்ளிவாசல் நடக்கிற உழு செய்யற ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கிறோமா? அப்ப நமக்கு எது தடை? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறதை உல்டா பண்றாங்க. என்ன சொல்லுதான் இந்த ஹதீஸில் வந்து மஸ்ஜித் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் மஸ்ஜிதாக ஆக்கக்கூடாது. இத்தகது குபூர அம்பியாயும் மசாஜித, நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள் வருது. நாங்க என்ன மஸ்ஜிதாக ஆக்கி இருக்கிறோம், பாங்கா சொல்றோம், நாங்க வந்துகிட்டு உழு செஞ்சுட்டா தொழுவ சொல்றோம், அங்க என்ன அல்லாஹ்வை வணங்குவா செய்யறோம், அது வேற இது வேற. அதுதான் தடை இருக்கே தவிர அது மஸ்ஜித் இல்லாத ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவதுமே இல்ல, தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது யார் சொல்றா, பாமரர்கள் சொல்றது இல்ல, ஓதி படிச்ச 7 வருஷம் ஓதி படிச்ச ஆளுக்கு வேணும்னு தெரிஞ்சு கொண்டே என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுத்தோம் மக்கள். ஆமா நம்ம என்ன மஸ்ஜித் கட்டளை அருகாதான கட்டிருக்கிறோம், அது நம்ம மஸ்ஜிதா நம்ம 5 வேளை தொழுகிற இடத்துலயா கபரை வச்சிருக்கிறோம், அல்ல கபர் இருக்கிற இடத்துல 5 வேளை தொழுகை நடத்திட்டு இருக்கணும், அதுதான் கூடாது, இது கூடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதனால இதை கொஞ்சம் டீப்பா நீங்க விளங்கிக்கணும். இந்த வாதத்தை நீங்க நாளைக்கு எடுத்து வச்சா பதில் சொல்லணும் இல்லையா? இதுல என்ன இடம்பெற்றிருக்கிறது, மஸ்ஜிதுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிற நெசம்தான். ஆனால் இந்த மஸ்ஜிது என்ற வார்த்தைக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கிறது. நடைமுறையில் என்ன அர்த்தம், நம்ம பள்ளிவாசல் அர்த்தம். அகராதியில் என்ன அர்த்தம், வழிபடக்கூடிய இடங்கள் அர்த்தம். எல்லா வழிபடக்கூடிய இடங்களையும் என்ன செய்யலாம், மஸ்ஜிதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து முஸ்லிம்கள் மாத்திரம் 5 வேளை தொழுகை நடத்துறமே அதையும் மஸ்ஜித் என்று சொல்லலாம். மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, வழிபாட்டு தலம் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம் வந்த பிறகு என்ன அர்த்தம் ஆயிடுச்சு, மஸ்ஜித் சொன்னா இந்த மாதிரி பாங்க சொல்லி தொழுகை நடத்தி அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல பள்ளிவாசல் நம்ம அறிந்து வச்சிருக்கிறோமே அதுதான் மஸ்ஜிதுங்கிறது இஸ்லாம் ஆக்கிடுச்சு. இப்படி வரும் பொழுது இந்த சொல் மஸ்ஜிதுங்கிற வார்த்தை குர்ஆனிலே ஹதீஸிலே பயன்படுத்தப்படுமையானால் சில இடங்களிலே அதனுடைய அகராதி அர்த்தத்தை தான் கொடுக்கணும், சில இடங்களிலே மார்க்கத்தில் என்ன அர்த்தம் இருக்குதோ அதைத்தான் கொடுக்கணும். அது அந்த இடத்தை பொறுத்து நம்மளே தீர்மானிச்சுக்கலாம். புரிந்து கொள்வதற்காக நான் வேற ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இதை விளக்குறேன். ஏன்னா டீப்பா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம தொழுகைங்கிறோம், தொழுகைக்கு அரபில என்ன சொல்லு, சலாத். சலாத்னா என்ன, ஹய்யா அலஸ் ஸலாங்கிறாங்கல்ல, சலாத்னா தொழுகைன்னு அர்த்தம். இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு அகராதியில தொழுகைன்னு அர்த்தமா, அகராதியில தொழுகைன்னு அர்த்தம் கிடையாது. அகராதி வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய பிடிச்சிருக்கிறது அகராதிங்கிறது, டிக்ஷனரிங்கிறது. அப்ப இந்த சலாத்துங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா, இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற முந்தைய இந்த பாஷையை அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி சலாத்துங்கிற வார்த்தையை அந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் பிரார்த்தனை செய்வதற்கு. சலாத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன, சலாத்து என்ற வார்த்தைக்கு வந்து அகராதியுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வது அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரா வந்த பிறகு நம்ம குறிப்பிட்டு நின்று குனிந்து நெத்திய நிலத்துல வச்சு அத்தையாத்துல உட்கார்ந்து ஒரு முறையா செய்யறமே இதுக்கு சலாத்துன்னு அவங்க பேரை வைக்கிறாங்க. அதனால சில இடங்கள்ல இந்த சலாத்துக்கு வந்து அகராதி அர்த்தத்தை கொடுக்கணும், சில இடங்கள்ல இந்த சலாத்துக்கு வந்து என்ன செய்யணும், இந்த நடைமுறையில மார்க்கத்துல என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிறோமோ அதை கொடுக்கணும். அது அந்த அர்த்தம் கொடுக்கிற இடத்துல இந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது, இந்த அர்த்தம் கொடுக்கிற இடத்துல அந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இது ரெண்டுமே குர்ஆன்ல உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த இந்த மக்கா முஷ்ரிக்குன்னு சொல்றோமே அவங்களுடைய வழிபாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மாக்கான சலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாவ தஸ்தியா, அவங்களுடைய சலாத், இந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே இவங்களுடைய சலாத் இவங்களுடைய பிரார்த்தனை என்பது இல்லா முகாவ தஸ்தியா, சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதும் தான் இவங்களுடைய வணக்கமாக இருக்கிறது, இவங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய வணக்கத்துக்கு என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றான்,
சலாத்துன்னு யூஸ் பண்றான். அவங்க என்ன ருக்குவா செஞ்சாங்க, அவங்க என்ன சஜிதாவா செஞ்சாங்க, அவங்க கிபிலாவை நோக்கிட்டா செஞ்சாங்க, அல்லது அவங்க ஒளி செஞ்சுட்டு வந்து நின்றாங்களா? அவங்க சீட்டி அடிக்கிறதையும் கை தட்டுவதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னப்பா கடவுளை வணங்குறேன்னு வந்துட்டு இதைத்தானப்பா வணக்கம்னு செய்யறீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன? சலாத்துங்கிற வார்த்தை. இப்ப சலாத்துக்கு நம்ம விளங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்ன? குனிந்து நிமிந்து நெத்திய நிலத்துல வச்சு அதைத்தான் சலாத்துன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த அர்த்தம் கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? அவங்களுடைய பிரார்த்தனை இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு டிக்ஷனரியில உள்ள அர்த்தத்துக்கு போயிடணும். இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது. அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் என்ன செய்யும்? மாறும். இப்ப வந்துக்கிறோம், இதுல மஸ்ஜிதுங்கிற வார்த்தை யூஸ் ஆயிருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க? மஸ்ஜிதுக்கு இப்ப நம்ம விளங்கி வச்சிருக்கணும்ல, இந்த இப்ப பள்ளிவாசல கட்டி செய்யறோம்ல, இதுதான் கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் செய்யறாங்க. ஆனால் அந்த ஹதீஸை நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் வேற எங்கேயும் ஆதாரம் தேட வேண்டாம். அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வச்சு பார்த்தாலேயே இது எந்த இடத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு விளங்கிக்கலாம். இப்ப என்ன வருதுன்னா, யகூதிகளும் நசாராக்களும், நல்லா கவனிக்கணும். ஹதீஸ் வாசகம் என்ன? யகூதிகளும் நசாராக்களும் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக்குனாங்கன்னு வருது. ஃபர்ஸ்ட் யகூதி நசாராவும் பாங்கு சொல்லி மஸ்ஜிதாக்குனான்னு வருதுல, அவன் என்ன மஸ்ஜிதாக்குனா? இவங்க சொல்ற அர்த்தத்தையே மஸ்ஜிதுக்கு கொடுத்தா என்ன அர்த்தமாகும்? யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபர்கள்ல மஸ்ஜிதாக்குனாங்க. மஸ்ஜிதாக்குனாங்கன்னா இவங்க சொன்ன அர்த்த பிரகாரம் அல்லாஹ் பாங்கு சொல்லி கிப்லா பக்கம் நோக்கி உழு செஞ்சு விட்டு ருக்கு செய்யலாம். அதை யகூதிகள் செஞ்சாங்களா? அதை நசாராக்கள் செஞ்சாங்களா? நமக்கு சொன்ன வேண்டாம் அந்த அர்த்தம் பொருந்து. இது யார் செஞ்சான்னு வருது? யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக்குனாங்கன்னு வருது. என்ன மஸ்ஜிதாக்கி இருப்பாங்க? இந்த மஸ்ஜிதாவா? இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பள்ளிவாசல் கட்டுறோமே, இந்த மஸ்ஜிதாவும் ஆக்கியிருப்பான். இந்த மஸ்ஜித் ஒத்துக்கிறவே இல்லையே. இந்த மஸ்ஜித் இஸ்லாம் வந்த பிறகு இந்த அர்த்தம் கொடுக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி அவன் என்ன பண்ணனா? இறந்தவர்களையே வணங்கினான், இறந்தவர்களையே கடவுள் ஆக்கினான். அதைத்தான் மஸ்ஜிதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் யகூதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுடைய அடக்கத்தலத்தை மஸ்ஜித் ஆக்கினார்கள்னா இந்த மஸ்ஜித் ஆக்கினார்கள் அர்த்தமா? அவர்களே வணங்கக்கூடியதாக்கினார்கள் அர்த்தமா? யகூதி நசாராவை செஞ்சாண்டு வருது. அப்ப நல்லா விளங்குது, தர்காவை தான் சொல்றாங்க. இது என்ன நல்லா விளங்குது? யகூதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுக்கு தர்கா கட்டினான். நீங்க அது மாதிரி கட்டாதீங்க. தெளிவாக இருக்கிறது. அடக்க ஸ்தலத்தில் பள்ளிவாசல் கட்டுற பத்தி பேசவே இல்லை. அடக்க ஸ்தலத்தில் பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ் வணங்குறது இருக்க, அது தனி தடை இருக்கிறது. அது வேற ஹதீஸை கொண்டு. இந்த ஹதீஸ் சொல்வது என்ன? யகூதி நசாரா என்ன செஞ்சார்களோ அதை செய்யாதீங்கிறதான். யகூதி நசாரா செஞ்சது என்ன? நபிமார்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அடக்க ஸ்தலத்தில் அவங்களே கடவுள் மாதிரி ஆக்கி குழந்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிறது, நேர்ச்சை பண்றது, அங்க தங்குறது, கோரிக்கை வைக்கிறது, அவர்களுக்கு கடவுள் அம்சம் இருப்பதாக நம்புறது, இதைத்தான் அவர்கள் செய்து வந்தார்கள். அப்ப இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் தவறு விளங்குதா இல்லையா? அது நல்லா விளங்குறது. அதனால இப்ப இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வணங்காம அவங்களே தான் வணங்கி இருக்கிறாங்க. யார? இறந்து போன ஆட்களை தான் வணங்கி இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தெளிவான ஹதீஸுக்கு அது இன்னொன்னு கவனிக்கணும். இந்த வியாக்கியானத்துக்கு கொடுக்குறாங்களே, அடிக்கடி அவங்க கேட்பாங்க, இதுக்கு முந்தி யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இதுக்கு முந்தி முன்னோர்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள் சில விஷயங்களுக்கு நம்மள்ட்ட கேட்பாங்க அவங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வியாக்கியானம், இந்த நூற்றாண்டுல உள்ள சில பேர் கொடுக்கக்கூடிய இந்த வியாக்கியானம், அரபு மொழி தெரியாத மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய இந்த வியாக்கியானம் கடந்த 13 நூற்றாண்டுல யாரும் சொன்னதே இல்லை. இந்த ஹதீஸ் என்ன அர்த்தம் இல்ல? நீங்க அடக்க ஸ்தலத்துல பள்ளிவாசல கட்டிக்கிறாதீங்க, அடக்க ஸ்தலத்தை வணங்குறதுக்கு தனியா ஒரு வழிபாட்டு தலம் கட்டிக்கிறீங்க, அதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தி ஒரு அறிஞராவது, ஒரு மார்க்க அறிஞராவது, ஒரு அரபு மொழியுடைய நாலேஜ் உள்ள ஒருத்தராவது சொல்லி இருக்கிறாரான்னு கேட்டா யாரும் சொன்னதே இல்லை. அப்ப இவர்கள் இந்த மக்களுக்கு தோதுவாக மார்க்கத்தை வளைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் இல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதை நியாயப்படுத்துறாங்க. தர்கா கட்டுவதற்கு எந்த வகையான, எவ்வளவு மகானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியாரா இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு பில்டிங் கட்டுவதற்கு எந்த அனுமதியுமே கிடையாது.